வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து ஒரு மில்லு வந்து இந்த பவுடர் தான் அரைப்பாங்களே, அந்த மில்லு வந்து லாட்ஜ் மாரி ரூமாக 2 மாற்றுறாங்க. ஏற்கனவே லாட்ஜ் இருக்குது, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பைப்போட வந்திருக்கும், 2 அட்டாச் பாத்ரூமு. இதான் இந்த மில்லு ஒர்க்கு. இங்கே தான் மிஷினு வச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மிஷினு எல்லாம் வெளியே எடுத்துருக்காங்க. இது ஒரு ரூமு, பெரிய ரூமாக போட்டிருக்காங்க, டபுள் கட்டில் போடுற மாரி. ப்ளஸ் ஒயரிங் வேலை தான் பார்த்து கம்ப்ளீட் ஆகிட்டு, இப்போ உள்ளார மில்லு இருக்குது, இந்த எண்ணெய் அரைக்கிற மில்லு செக்கு இருக்குது, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷனுக்கு ஜம்பர் போட்டு தள்ளி விட்ருக்கோம். ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏன்னா ஜன்னல் கிடையாது, 3 சைடும் செவரு தான் ஃபுல்லாக. இந்த சைடு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு வெஸ்டர்னுக்கு நார்மல் வெஸ்டர்னா சைட்டாக அந்த பாத்ரூம் ஒத்து போகுது. இந்த வேஸ்ட் வாட்டர் அந்தாண்ட ஒரு வாஷ் பேஷனு ப்ளஸ் இந்தாண்ட ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அந்த ரூம் வாஷ் பேஷனு 2 வாஷ் பேஷனையும் வேஸ்ட் வாட்டர் லைன் ஒன்றா கனெக்ட் பண்ணி இதுலேருந்து 2 எல்லு போட்டு லைட்டாக வாட்டம் வச்சுட்டு, அந்த சைடில் ஒரு 1.5 எல்லு போட்டு 2 வாட்டம் வச்சாச்சு. ஃபுல்லாக 1.5 மேக்ஸிமம் போட்டுங்க. இதில் 2 இன்ச்சு டி ஒட்டி அதில் வந்து ஃப்ளோர் டாப் வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே வாஷ் பேஷனு பீமில் மடக்கி இது ஹெல்த் பாஸ்ட்டுக்கு 1.5 அடி வச்சுட்டு, இதில் வந்து நம்ம டேங்க்கு வெஸ்டர்ன் டேங்க்கு ஒரு இன்புட் வச்சுருக்கோம். ஃபுல்லாக இதில் ஒரு டீ போட்டு நம்ம இதுக்கிட்ட அந்தாண்ட வாஷ் பேஷனுக்கு போட்டிருக்கோம். இதில் வந்து ஹீட்டருக்கு இன்புட்டு கொடுத்தாச்சு. நேராக இதில் ஒரு டேப் பாயிண்ட்டு ப்ளஸ் ஷவருக்கு வச்சாச்சு. இந்த சைடு பார்த்தா ஹீட்டருக்கு நார்மலாக எப்பயும் வைக்கிற மாரி வச்சாச்சு. ஃபுல்லாக இதில் வந்து செவுத்துலேயே போகாது, இது இறங்கி இந்த தரையிலேயே போகும். ஃபுல்லாக நம்ம முக்கால் போட்டுட்டு அதை போட்டுக்க வேண்டியதான். வெஸ்டர்னுக்கு நார்மலாக உள்ளது மாரி 22 இன்ச்சு ப்ளஸ் ஹெல்த் பாஸ்ட் அந்த கேப்புக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வேஸ்ட் வாட்டர் லைனு ப்ளஸ் டாய்லெட் லைனு 2 தான் அது வழியாக பொத்து அந்த பாத்ரூம் வழியாக போயிடும். இப்போ இதில் வந்து ஃப்ளோர் டாப் வச்சாச்சு. போகிற வேஸ்ட் வாட்டர்லேயே ஒரு ஃப்ளோர் டாப் 5 இன்ச்சு வச்சு கரெக்டாக வச்சாச்சு. இதில் வந்து புஷ்ஷு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். டபுள் சைடு ரெடியூசரும் போட்டுக்கலாம், இல்லை புஷ் இருந்தாலும் லைட்டாக வாட்டம் வச்சு போட்டாச்சு. ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த ஏரியா இருட்டிலே ஒர்க் பார்த்தோம். டியூப் லைட் போட்டிருக்கு, இருந்தாலும் இவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த சைடு அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த பைப் லைனை கீழே இறக்கி விட்டு ஃபுல்லாக அந்த பாத்ரூம் வழியாக பொத்துட்டு போகிற மாரி வச்சாச்சு. ஃபுல்லாக முக்காலில் போட்டிருக்கோம். அதுக்கிட்ட போய் 1 இன்ச்சை ரெடியூஸ் பண்ணிட்டோம். எல்லாம் மண்ணு கொட்டி ரெடியாக இருக்குது. ஏன்னா மிஷின் வச்ச ஏரியா தான் உடச்சி கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாக ஒரு அடிக்கு காங்கிரீட்டாகவே போட்டிருந்தாங்க. இப்போ இந்த பாத்ரூமுக்கு வந்துட்டு இது வழியாக வந்துட்டு டீ போட்டு இந்த வெஸ்டர்னுக்கு தூக்கிட்டாச்சு. ஒரே பைப்பில் 2 வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு இதில் ஒரு ஃப்ளோர் டாப் வச்சாச்சு. அதே வேஸ்ட் லைன்லேயே கனெக்ட் பண்ணி ஃப்ளோர் டாப் வச்சாச்சு. இது வேஸ்ட் தண்ணியும் போயிடும், ஏன்னா வாஷ் பேஷனாக அந்த லைனில் கொடுத்தாச்சு. இதுலேயும் பாத்ரூம் இந்த 2 லைனும் வெளியில் போயிடும். அப்படியே இதில் வந்து மீட்ரு பாக்ஸ், இன்னும் ரைஸ் மில்லோட மீட்ரு பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதெல்லாம் அடிக்கணும். அந்த வீடியோ தனியாக போடுறேன் நான். இன்னும் பாத்ரூமில் டைல்ஸ் ஒட்டி அந்த சைடு மட்டும் ஒட்டாமல் வச்சுருக்காங்க. இது ஹெல்த் பாஸ்ட்டுக்கு ப்ளஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ப்ளஸ் நம்ம ஹீட்டருக்கு எல்லாத்துக்கும் இன்புட் வச்சாச்சு. ஃபுல்லாக எப்பயும் நார்மலாக வைக்கிற மாரி நம்ம ஷவர் பாயிண்ட்டு எல்லாமே ஈவனாக வச்சாச்சு. நம்ம ஷவர் பாயிண்ட் வைக்கிறப்ப ஒரு 6 அடி ஹைட்டுக்கு கண்டிப்பாக வைக்கணும். 6 அடிக்கு மேலே வச்சா தான் நல்லா தூரல் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இது டபுள் சைடும் வாஷ் பேஷனுக்கு வந்து RFD போட்டுட்டு தள்ளி விட்டாச்சு 1.5 பைப்பு. இந்த சைடுனா ஃபுல்லாக முடிஞ்சிட்டு, ஏன்னா ரொம்ப இருட்டாகிட்டு. இந்த சைடுனா அப்படியே கம்ப்ளீட் அந்த ரெடியூசர் பண்ணி அந்த பைப்பு கனெக்ட் பண்ண வேண்டியதான். நம்ம இந்த பைப் லைன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு, இதில் இந்த கேபிள் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா நம்ம ரைஸ் மில்லு எண்ணெய் மில்லு இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் அளவுக்கு கரெக்டாக 10 இன்ச்சு சென்ட்ரு வச்சுட்டு கரெக்டாக வச்சாச்சு. இது மண்ணு தெளியாச்சு. எல்லா இடத்துலையும் காங்கிரீட்டு ஃபுல்லாக உடச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சு நல்லா பர்மனெண்ட்டாக வச்சு கட்டியாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த கேபிள் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டானே இந்த ஏரியா மட்டும் டைல்ஸ் ஓட்டுவாங்க. ஃபுல்லாக இந்த ஏரியா அப்படியே டைல்ஸ் ஓட்டாமல் பெண்டிங் நிற்கிது. இது அப்படியே ஜம்பர் போட்டு மேலே ஒரு 2 பாத்ரூம் வருது அதேமாரியே. அது வந்து ஹைட்டில் வந்துடும். ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வேஸ்ட் வாட்டர் லைனு ப்ளஸ் 4 இன்ச்சு லைனு 2 பாத்ரூமுக்குள்ள லைனு. இது வந்து அங்கே செப்டி டேங்க் கட்டுவாங்க, வந்துடும். அங்கே போயிடும். லைனுக்கு மேலே வந்து பொத்து விடுறதுக்காக கல் வச்சுருக்கோம். இது கம்ப்ளீட் ஆகிறப்போ வீடியோ கட்டுறேன். எல்லா லாட்ஜி ஒர்க்கும் வரிசையில் லிங்க் ஆகி வந்துட்டுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட். பயனுள்ள வீடியோ நிறைய வரும். நன்றி.